நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்ல ஃப்ரெஷர்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ற இந்த 5 மிஸ்டேக்ஸை இப்ப ரெக்டிஃபை பண்ணாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட ட்ரீம் ஐடி ஜாப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு ஐடி ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா நீங்க ஸ்டில் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல உங்க மைண்ட் செட்ல தோன்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஐடி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா ஈஸியா ஒரு 3 to 4 months ஜாப் எடுத்துடலாம், நம்ம ஜாயின் பண்ற அகாடமிலேயே நமக்கு ஜாப் எடுத்து கொடுத்துருவாங்கன்ற மைண்ட் செட் தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க காரணம் இல்லைங்க, உங்களை சுத்தி நீங்க பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷனால தான். அண்ட் நான் ஒரு உண்மையாக சொல்லிட்டா, ரியாலிட்டி இப்படி இருக்கவே இருக்காது. நானும் உங்களை மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்த டைமில் இதே மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஒரு கோர்ஸ் முடிக்கிறோம், 3 மாசத்துல ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகுறோன்னு. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. டெய்லியும் 2-3 பசங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி, அண்ணா நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா பட் ஸ்டில் எனக்கு ஜாப் கிடைக்கல. என்னுடைய யூடியூப் வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, அதில் மினிமம் 1-2 கமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இந்த அகாடமியில் இந்த கோர்ஸ் முடித்தேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ஜாப் எடுக்க முடியல, வேலை கிடைக்கல, என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்னமும் ஜாப் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பான அகாடமியை அவங்க சூஸ் பண்ணுறதுனால தான். எஸ், எனக்கு தெரிஞ்ச வர, நான் பார்த்த வர மோஸ்ட்டாக சில அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் தான் இல்லைன்னு பார்த்தா ப்ராப்பர் நாலேஜுமே அவங்க கொடுக்கறது கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பை த வே, என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்து ஒரு ஹை பேயிங் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் சீரியஸ்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னாங்க, நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, என்கிட்ட நிறையா ஸ்கில் செட்ஸ் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரவே மாட்டேங்குது, என்னால் ஒரு ஜாப் எடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா டைம் திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமாங்க? ப்ராப்பர் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாதனால தான். ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதும் இந்த நாக்ரி ப்ரொஃபைல் இல்லை லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு டெய்லியும் ரேண்டமாக 100+ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. இது நான் ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா வந்து, இப்போ ரீசெண்டாக என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும் பெய்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நான் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பசங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸாக வந்து நிறைய பேருக்கு நான் 1-to-1 மென்டர்ஷிப் நான் கொடுக்கும் போது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் வந்து அப்சர்வ் பண்ணேங்க. என்னன்னா, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில ஃபியூ மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களால ஜாப் எடுக்க முடியல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ப்ராப்பரான ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்களே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் அதையே ரெஸ்யூமை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ATS ஸ்கோர் செக் பண்ணிங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக காட்டும். பட் ஸ்டில் உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரெஸ்யூம் ATS ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா கிடையாது, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில மிஸ்டேக்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமில் பண்ணுறீங்க. பிகாஸ் இதே மிஸ்டேக் தான் நான் மென்டார் பண்ண நிறையா பசங்க வந்து பண்ணியிருக்காங்க. ATS ஸ்கோர் வந்து நல்ல பர்சன்டேஜ் வந்து காட்டுது, பட் ஸ்டில் அவங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகவே இல்லை. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ரெஸ்யூமை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால தான் இன்னமும் இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ்லாம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தேர்ட் மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பசங்க இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லாம் லேர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சுட்டா போதும், நம்ம ஈஸியாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை ஒரு ஸ்மால் கம்பெனியில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இந்த DSA ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த இன்டர்வியூவில் கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக ஜாப் எடுத்துடலாம், ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்னு சொல்லிட்டு தப்பான மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஒரு உண்மையாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கோடிங் கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு டாப் டெக் கம்பெனி கோடிங் ரவுண்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஃபிகல்ட்டின்றது டிஃபர் ஆகும்.
இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் மிட் லெவல் கம்பெனிஸ்ல கேட்கக்கூடிய கோடிங் கொஸ்டின்ஸ் உடைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா நம்ம வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டா போதும், நமக்கு வந்து இந்த கோடிங் ரவுண்ட்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, இந்த கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண தேவையில்லைன்ற தப்பான மைண்ட் செட்டை இப்பயே தூர தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், அண்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா போதும், பிளஸ் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், நம்ம ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம்னு தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜூனியர் பசங்க இப்படி அசால்ட்டா இருந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 3 ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ போகும்போது ப்ராப்பர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாதனால அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ அந்த பசங்கலாம் வந்து ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பசங்க மட்டும் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதே அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா ஆன் கேம்பஸ்லயே நல்ல பேக்கேஜ்லயே பிளேஸ் ஆயிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான். நீங்க ஆன் கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்க ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும், டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இதே மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம எப்படி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெக்னாலஜியை சூஸ் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நான் ஃபுல் ஸ்டாக் தான் வந்து சொல்றேன். ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து, நீங்க எந்த ஃபுல் ஸ்டாக் நீங்க சூஸ் பண்றீங்களோ, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த ஃபுல் ஸ்டாக் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணி டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், ஆப்டிடியூடும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன் கேம்பஸ்னு கிடையாது, நீங்க ஆஃப் கேம்பஸ்ல நிறைய கம்பெனிஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வந்து, எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க சூஸ் பண்றீங்கன்றது தான். அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க தப்பான டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்காம போறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சுச்சுவேஷன் அண்ட் நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்றது இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னாங்க, உங்கள நிறைய பேர் நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இல்லை சில பேர் வந்து டெவலப்மெண்ட் கூட நீங்க யூடியூப் ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆஸ் அ பிரதரா ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, 3 to 4 monthsல ப்ராப்பரா படிச்சு சீக்கிரமா ஜாப் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ ரிசோர்சஸ் யூடியூப் வீடியோஸ் பார்த்துலாம் படிக்காதீங்க. பிகாஸ் என்னுடைய ஓன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் காலேஜ் படிச்சிருந்த டைமில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ரோட் மேப்லாம் வச்சுட்டு யூடியூப் ஃப்ரீ ரிசோர்சஸ் வச்சு 2-3 வாட்டிலாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், டிமோட்டிவேட் ஆகி ஸ்டாப் பண்ணிடுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன், டிமோட்டிவேட் ஆகி ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு ரிசோர்சஸ் இல்லாதனால தான். அஃப்கோர்ஸ் நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு உண்மையாக சொல்லுங்கள், உங்களால் ஒரு யூடியூப் டுட்டோரியல் பார்க்காம ஒரு ப்ராஜெக்டை உங்களால் டெவலப் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன், யூடியூப்ல நிறைய ரிசோர்சஸ் வந்து இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. பட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு வித்தின் ஒரு 4 to 5 monthsல நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி வித் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்ல லேண்ட் ஆயிட்டேன். வேறஸ் நான் ஜாயின் பண்ண கம்பெனியில என் கூட இன்னொரு பையன் ஜாயின் பண்ணான். அந்த பையன் கிட்டத்தட்ட 2 வருஷமா யூடியூப் வீடியோஸ் பார்த்து மட்டும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கான். அப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல ப்ராப்பர்டா ஸ்ட்ரக்சர்டா லேர்ன் பண்ணி ஜாப் எடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்ல அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேறஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, ரிஸ்க் எடுக்க ரெடினா நீங்க வந்து யூடியூப் ரிசோர்சஸ் பார்த்து படிங்க, அந்த ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் பார்த்து படிங்க. அண்ட் நிறைய பேத்துக்கு வந்து நான் சொல்ற பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் இனிஷியலா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல படிக்கிறது தான் நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க தான், ஐ நோ தட். பட் ஒரு ஃபியூ டேஸ் போனதுமே நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஆமா இவர் இப்படி சொன்னாரு, நம்மளால படிக்க முடியலைன்னு. எஸ். அண்ட் இப்போ உங்கள நிறைய பேத்துக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து அகாடமில ஜாயின் பண்ணாத அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ யூடியூப் ஃப்ரீ ரிசோர்சஸை பார்த்தும் யூஸ் பண்ணாதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது எல்லாமேங்க ஒரே விஷயம் தாங்க, நல்ல அகாடமில ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு நல்ல அகாடமினா என்னன்னா வந்து ப்ராப்பரான நாலேஜ் கொடுக்கணும், ப்ராப்பரான ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் டீச் பண்ணணும், அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான டிப் நான் சொல்றேன், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அகாடமியை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா,
அப்படிப்பட்ட ஒரு அகாடமி தான் நல்ல அகாடமி நான் சொல்லலாம் மாட்டேன். ஒரு நல்ல அகாடமினா வந்து வேரியஸ் செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஃபியூ டேஸில் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னன்னா வந்து, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து பெய்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஒன் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பெரிய பெரிய கனவுகள் இருக்கு, ஒரு ஹை பேயிங் ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகும்னு ஆசைப்படுறாங்க. பட் இந்த பசங்க கிட்ட வந்து லைக் ஒரு கிளாரிட்டியே இல்லை. அவங்க வந்து எந்த ஜாப் ரோல் வந்து ட்ரை பண்றாங்க, எந்த ஜாப் ரோல் வந்து ட்ரை பண்ணணும்னு. அவங்க ஜென்ரலா சொல்ற விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும், அந்த ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. மோஸ்ட் கேசஸ்ல இப்படி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து ஒரு ஐடி ஜாப் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த டொமைன்ல ஒர்க் பண்ண போறீங்க, எந்த டொமைன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்ணிட்டு, அதுக்கு பேஸ் பண்ணியான ஸ்கில் செட்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு அது சம்பந்தமான ஜாப்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆன் கேம்பஸ் இல்ல ஆஃப் கேம்பஸ் கம்பெனி டிரைவ்ஸ்லாம் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா, மோஸ்டா நிறைய கம்பெனிஸ்ல வந்து கண்டக்ட் பண்ற ரவுண்ட்ஸ் என்னன்னா வந்து ஆப்டிடியூட், அப்புறம் டிஎஸ்ஐ கோடிங் ரவுண்ட், அதுக்கப்புறமேட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா, ப்ராஜெக்ட் நாலேஜ்லாம் இருக்கான்றதை பார்ப்பாங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா வந்து, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டு, இந்த பேசிக் கோடிங் ஸ்கில்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியவும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் ஒரு பேக் எண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஸ் டேஸ் கோஸ் ஆன், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறையா டெக்னாலஜிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. ஜென்ரலிஸ்டா இல்லாம லைக் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எந்த ஜாப் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, அப்ளை பண்ண போறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரியும், அண்ட் டிஎஸ்ஐ கோடிங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குன்னா, ஜென்ரலா நீங்க அப்ளை பண்ணாம பைத்தான் பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்க ரெஸ்யூம்ல வந்து நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னா, லைக் பைத்தான் பேக் எண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணா மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் போதும். பட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த டெக் ஸ்டாக் நீங்க சூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக்ல நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. பட் நீங்க எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா, நீங்க தப்பான டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்காம போறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன் நீங்க வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். பட் கவலைப்படாதீங்க, அதை பத்தி டீட்டெயில்டா நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போயே கிளிக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.